ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். துலாம் ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சிலருக்கு சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதமான ஒரு செயலை ஏற்படுத்திவிடும். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு அதில் வெற்றியை காண்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு தாயார் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயத்திலே ஒரு கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. காதலர்கள் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை.
களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலும் ராசியிலும் பயணம் செய்வதால் இம்மாதம் முற்பகுதியிலே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் மன உளைச்சல்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இருந்த போதிலும் இம்மாத பிற்பகுதியிலே செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விடுவதால் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் மன உளைச்சல்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது. சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கூடுதல் முயற்சிக்கு பிறகே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே கடுமையான போட்டிகள் நிலவும். இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு உயர் பொறுப்புகள் தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் லாபஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தின் மேன்மையடைவீர்கள். நண்பர்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே இம்மாத முற்பகுதியிலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து விரய ஸ்தானாதிபதியே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.